பொதுவாக டான்ஜெட்கோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லோன் ப்ரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை எல்1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது, 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோவினுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில் சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம், ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் இன்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்கிறேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்து தான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசிற்கோ டான்ஜெட்கோவுக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுறது நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியாக என்ன பண்ணுறோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தால் போர்டு என்னென்னா ப்ரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு எல்லோனையே ப்ரைஸை கூப்பிட்டு பேசி ப்ரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் குறைச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் L2 L3ல L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதில் எந்த விதமான தவறுகளுக்கு இடம் இல்லை. ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படலை. சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதில் கூட சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதில் உள்ளே கொண்டு போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ் போட்டப்போ ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்றைக்கி என்னமோ அவங்க இந்த வழக்கில் தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்தில் இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதில் நான் யாரையும் இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்கள் ஒரு செய்தி வெளியிடுறது தொலைக்காட்சியில் இருக்கலாம், பத்திரிகையில் இருக்கலாம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய அந்த அடிப்படையில் நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் அழைச்சி இதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்லை முகாந்திரம் இருந்தான்னு இல்லை சார். ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு பேராக தான் கடைசி பேராக படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால் அந்த கடைசி பேரா வாசித்து நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் தலைப்பு செய்தியாக போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அப்போ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சார், நான் இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியாக இந்த 4 வருஷத்தில் நடந்தது மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்லை. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்கிறாங்க. ஒரு 7 டெண்டரில் அந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்போ எவ்வளோ டெண்டர் சொன்னேன், 18, 19 சொன்னேன். 87 இந்த நடைமுறை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வசதியாக மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல் அந்த அமைப்பு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன்.
அவங்க வந்து ஒரு சுயமாக செயல்படலை, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87 இதே நடைமுறை தான் சார். 16-17 நான் இப்போ சொன்னல சார், 16-17 1 2 3 4 5 டெண்டர் இது மாதிரி இருக்குது. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்குது, நிறையா டெண்டர்கள் இது மாதிரி 17-18 இருக்குது, 19-20 இருக்குது, 20-21 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இல்லை ஒரு 10 பேர் L1 ப்ரைஸுக்கு ஒரே மாதிரியான ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதில் அந்த 5 வருஷம் மட்டும் இருக்குது. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதில் உறுதியாக இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லாமல் எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்போ பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பற்றி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்கள் அரசாங்கத்தை பற்றி மட்டும்தானே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அரசாங்கத்தின் மேலே மட்டும்தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசுனாங்களா சார்? அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக தான் வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோடு அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்களில். அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்தில் அந்த வழக்கை பற்றி அவங்க எதுவுமே பேசுனதே இல்லையே. இல்லை அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்துனது இல்லையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்போ வந்து டெல்லியில் போய் ஸ்டே வாங்கினார். அதில் கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்கலாமே கேஸில். அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்கிறேன். இல்லை, இது சம்மந்தமாக நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அதை நம்ம கலந்து பேச முடிப்போம். அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியும். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் தொடர்பாக செந்தில் பாலாஜி விளக்கமளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.